என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்க மோசே ஒரு 12 பேர்த்த அனுப்புறாரு. யாரை பார்க்க அனுப்புறாரு? கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக, கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்துட்டு வரும்படியாக. கானான் தேசத்துல திராட்சரசம் அந்த நேரத்தில் பழுத்து வருகிற நேரம், நீங்க போயிட்டு ஒரு கனியை பறித்துட்டு வாங்க என்று சொல்லி 12 பேர்த்த அனுப்புறாரு, 12 கோத்திரத்தை அனுப்புறாரு. 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, ரூபன் கோத்திரத்தை அனுப்புறாரு, சிமியோன் கோத்திரத்தை அனுப்புறாரு, யூதா கோத்திரத்தை அனுப்புறாரு, இசக்கார் கோத்திரத்தை அனுப்புறாரு, எப்ராஹிம் கோத்திரத்தை அனுப்புறாரு, பென்யமீன் கோத்திரத்தை அனுப்புறாரு, செபுலோன் கோத்திரத்தை அனுப்புறாரு, மனாசே, தான், ஆசேர், நப்தலி, காத் என்கிற 12 கோத்திரத்தை என்ன பண்றாரு? 12 பேர்த்த வேவு பார்க்கும்படி அனுப்பினார். யார் அனுப்பினா? மோசே அனுப்புறாரு. இந்த 12 பேர் போய் என்ன பண்ணணும்? 12 கோத்திரமும் யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் யோசேப்புடைய பிள்ளைங்க, இவங்க எல்லாத்தையும் அனுப்புறாரு. நமக்கு கானான் தேசத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், இந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அதை போய் நம்ம ஜெயித்து விடலாமா, அங்க இருக்கிற ஜனங்களை நம்ம முறியடித்து விடலாமா, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பதற்காக இந்த 12 பேர்த்த என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறாரு. இந்த 12 பேரும் 40 நாள், எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் கானானை சுற்றி பார்த்து விட்டு, கானானில் இருக்க பழங்களை சாப்பிட்டு விட்டு 40 நாட்கள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? மோசே கிட்ட வந்து சொல்றாங்க. 10 பேர் சொல்றாங்க, அங்க இருக்கிறவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? ராட்சதர்களா இருக்கிறாங்க, அங்க ரொம்ப கொடியவர்கள் இருக்கிறாங்க, பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பலவான்கள். அப்ப 10 பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் பலவான்கள், அவங்க எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாது, அவங்க எல்லாம் ராட்சசர்களா இருக்கிறாங்க, அந்த தேசத்தை நம்மளால கண்டிப்பா என்ன பண்ணவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த 10 பேர் மோசேட்ட சொல்றாங்க. அந்த 1ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். எழுதப்பட்டிருக்கிறது, இந்த 10 பேர்த்தோட பேச்சை கேட்டுட்டு ஜனங்கள் கூக்குரலிட்டு இரவு முழுவதும் அழுதார்கள். ஆனா 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக, அப்பொழுது எல்லா சவுண்டா வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். இப்போ 12 பேர் கடந்து போயிருக்கிறாங்க. 12 பேரும் 40 நாள் கானானை என்ன பண்ணிருக்கிறாங்க? சுற்றி பார்த்திருக்கிறாங்க. இந்த 12 பேரும் மோசேட்ட வந்து ஜனங்கள் எல்லாவற்றையும் கூடி இருக்க பண்ணி, இப்படி நீங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இதே மாதிரி ஜனங்கள் எல்லாரையும் கூடி உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாரு. நீ என்னப்பா சொல்லுப்பா, நீ என்ன சொல்றேன்னு சொல்லும் போது இந்த 10 பேர் சொல்றாங்க, இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது, இந்த ஜனங்களை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதன் தன் ஜனம் எப்படியாவது கானானுக்குள்ள போய் அதுல பந்தி இருக்க வேண்டும், இது ஒரு பிரச்சனையே அல்ல, ஏனென்றா இதை காட்டிலும் மகிமையுள்ளவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இதை காட்டிலும் பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி அந்த காலேப் போய் சொல்றாரு, ஒண்ணுமே இல்ல, இப்பவே போனா என்ன பண்ணிடலாம், கானான சொந்தம் சொல்லலாம். எப்படி அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த விசுவாசம் வந்தது, எப்படி அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த தைரியம் வந்தது? நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 ஒரு 12 பேர் இருக்கிற, ஒரு 5 பேர் இருக்கிற, ஒரு 4 பேர் இருக்கிற, ஒரு 3 பேர் இருக்கிறோம்னா, யாரு 2 பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா 3வது காலம் என்ன பண்ணிடுவோம், அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். யார் 5 பேர் ஒரு காரியத்தை சேர்ந்து சொல்றாங்களோ 6வது நபரா இருக்கிறவங்க அந்த காரியத்தை என்ன செய்ய சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இந்த எல்லாமே 12 பேர் 12 கோத்திரத்துல ஒன்றா இருக்கிறவங்க, எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இந்த 12 பேர் சேர்ந்து தான் போறாங்க. ஆனா 10 பேர் ஒரு சைடு நிக்கிறாங்க, 2 பேர் ஒரு சைடு நிக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருவன் காலேப்பு, ஒருவன் யாரு, யோசுவா. இந்த 2 பேர் மாத்திரம் தான் சொல்றாங்க, ஈஸியா போனா காண என்ன பண்ணிடலாம்,
சுதந்திரிச்சு கொள்ளலாம், இப்பவே போலாம் என்று சொல்லி மோசையை துரிதப்படுத்துறாங்க. ஆனா அந்த 10 பேரோ வாய்ப்பே இல்லை, போனா என்ன பண்ணி அழிஞ்சிருவோம். கானான் தேசம் அவ்வளோ பல மகிமை உள்ளதா இருக்குது, அவ்வளோ செழிப்புள்ளதா இருக்குது, அங்க வாழ்றவளா ராட்சசர்களா இருக்கிறாங்க, அங்க போனா கண்டிப்பா நம்ம வீழ்த்தி விடுவாங்கன்னு சொல்லும் போது இப்ப இந்த ஜனங்கள் யாருடைய பேச்சை கேட்கிறாங்க? அந்த 10 பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இரவு முழுவதும் அழுதாங்களா. இந்த 10 பேர் சொல்லிட்டாங்க, இது என்ன பண்ண முடியாது நம்மளால. இந்த 10 பேர் சொல்லிட்டாங்க, இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவ்வளவு தூரம் நம்ம எகிப்தை விட்டு ஓடி வந்து இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்ம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போச்சு, இவ்வளோ பெரியவங்க அங்க இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சுன்னு சொல்லி ஜனங்கள் யார் மொத்தமா சொல்றாங்களோ அதை கேட்டு நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு பிரியமானவர்களே. ஆனா 2 பேரு தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவங்க, 2 பேரு தேவனை விசுவாசிக்கிறவங்க, அவர்கள் தேவன் மேல் பற்றுதலா இருந்தாங்க, தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தாங்க. இவ்வளவு பெரிய பார்வோனையே ஒரு செங்கல்ல தூக்கி போட்டு அவரால் கொல்ல முடியும்னா எப்பேற்பட்ட பலவான்களா இருந்தாலும் அதை வீழ்த்தி போட தேவன் வல்லவர் என்பது காலேப்பு யோசுவாவை அறிஞ்சிருந்தாங்க பிரியமானவர்களே. காலேப்பு யோசுவாவுக்கு ஒரே ஒரு எண்ணம், எப்பேற்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது இந்த சின்ன காரியங்கள் ஒன்றுமில்லை நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கிருந்த மீதி இருந்த 10 பேர் இது பெரியதாக பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்காது, இது செய்யாது, இது முடியாது, உன்னால எழும்ப முடியாதுன்னு ஒரு 4-5 பேர் நெருக்கலாம், உன்னை கேவலப்படுத்தலாம், 4 பேர் சேர்ந்து உன்னை குற்றம் சொல்லலாம். ஆனா சொல்லுங்க, என் கூட இருக்கிற பெரியவர், அவர் எல்லாவற்றையும் வீழ்த்த வல்லவராக இருக்கிறாரு. அந்த 4 பேர் பேச்சை கேட்டு நீ உட்கார்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கை முழுவதும் அழுகைதான் பிரியமானவர்களே. அந்த 10 பேச்சை கேட்டு நீ நடக்க ஆரம்பிச்சினா உன் இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு போகும், இரவு முழுவதும் அழுது கொண்டுதான் இருக்க முடியும். ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான். கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. அந்த விசுவாசியின் பேச்சை கேட்டது ஒரே ஒருத்தன் மோசேக்கு தெரியும், தேவன் முறியடிக்க வல்லவராக இருந்தாரு. ஏன்னா அங்கேயே முறியடிச்சவரு இங்க முறியடிக்க வல்லவரா இருக்கார் என்று சொல்லி மோசேக்கு தெரியும். மோசேட்ட வந்து இந்த காலேப்பு யோசுவாவும் சொல்றாங்க, ஈஸியா என்ன பண்ணிடலாம், எப்படிங்க சொல்ல முடியும், எப்படி இந்த வார்த்தை வந்துச்சு, மீதி இருக்க 10 என்ன பண்ண, நாங்க பார்த்தது பொய்யா, அப்ப நாங்க பார்த்துட்டு வந்தது பொய்யான காரியமா, என்னைய மீறி நீ ஒரு வார்த்தை சொல்றியா, எப்படி சொல்ல முடியும்? 12 பேர் பேசாமையா வந்திருப்பாங்க, 12 பேர் என்ன காரியத்தை மோசடி சொல்லாம கேட்காமையா வந்திருப்பாங்க. ஆனாலும் தைரியம் உள்ளவர்களா 2 பேர் நின்னாங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. நீ சர்ச்சில் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் பேசுகிறது முக்கியம் இல்ல, எழுப்புதல கொண்டு வர என்னால முடியும்னு யார் நிக்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா. என்னால எழும்ப முடியும். பக்கத்துல என்னப்பா ஜெபம் பண்ணிடலாமா, பக்கத்துல பார்த்து என்னப்பா எழும்பிடலாமா, இந்த வர்றேன், இந்த வேலை இருக்குது முடிச்சுட்டு வர்றேன்னு சொன்னா நீ சேர்ந்து போன, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இத காலேப்பு யோசுவாவும் இதை கேட்கல. 10 பேர் சொல்லிருப்பா, டே வாய மூடுறா, கிடையாது, முடியும், என் தேவன் கூட இருக்கிறாரு, முடியும், அவர் ரதங்களையும் குதிரைகளையும் சக்கரங்களை கலட்டி போட்டவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு, மண்ணாவை பொழிஞ்சவன் நம்மளோடு இருக்கிறாரு, எல்லா அமலேக்கரையும் வீழ்த்தி போட்டவன் நம்ம கூட இருக்கிறாரு, எல்லா இடத்திலேயும் எனக்கு அக்கினி சம்பவம் மேக சம்பவம் இரவு பகலை நடத்தினவ என் கூட இருக்கிறாரு. இதை ஜெயிக்கிறது அற்பமான காரியம் என்று சொல்லி மோசேக்கு விசுவாசத்தை புகுத்துறாங்க, மோசேக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எத்தனை பேர் சொன்னாங்க இத? 2 பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தன் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, தன் சட்டை எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டு அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பேசுறாங்க, நீங்க அவர்களுக்கு
பயப்பட வேண்டாம். அது மகா நல்ல தேசம் தான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். நீங்க தேவனுக்கு விரோதமா மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. இந்த 10 பேர் பேச்சை கேட்டுட்டு நீங்க தேவனுக்கு விரோதமா மட்டும் நடக்காதீங்க. நீங்க அழுது புலம்பாதீங்க. இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க, உங்களால முடியாதுன்னு நினைக்காதீங்க, இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க நினைப்பு தேவனை வருத்தப்படுத்து, உங்களுடைய நினைப்பு அவரை காயப்படுத்து. உங்களுக்கே அவிசுவாசம் இருந்துச்சுன்னா, உனக்கே விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவரால் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நீங்க தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள் என்று காலேபும் யோசுவாவும் தரையில புரண்டு அழுகிறாங்க. தன் சட்டையை கிழித்து கொண்டு சொல்றாங்க, தேவன் அற்புதம் செய்ய வல்லவ, தேவன் அதிசயம் செய்ய வல்லவ. அவருக்கு விரோதமா மாத்திரம் நீங்க புலம்பாதீங்க, அவருக்கு விரோதமா மாத்திரம் பேசாதீங்க. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. அந்த கானான் தேசத்தை சுற்றி இருக்க எரிகோ கோட்டை சுற்றி இருந்த அந்த எல்லா நிழலும் விலகி போயிடுச்சு. எல்லா நிழலும் விலகி போனபடினால தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி 2 பேர் மாத்திரம் எழும்பி நிற்கிறாங்க. அங்க மோசே இஸ்ரவேலுக்காக எழும்பி நின்னாரு. இன்னைக்கு இந்த 2 பேர் இஸ்ரவேல் எல்லாரும் கானான் தேசத்துக்கு போவதற்காக எழும்பி நிற்கிறாங்க. வைராக்கியமான வார்த்தையை பேசுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மாற்றி பேசும்போது 2 பேர் திறப்பில் என்று எழும்பி நிற்கிறாங்க. நீ எவ்வளோ பேர் வேணா கூடி நின்னுங்க, நான் சட்டை கிழித்துட்டு கூட அழுகிறேன், நீங்க நம்புறதுக்காக நான் என்ன காரியத்தை வேணா செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஜென்டில்மேனா போய் சொல்லியிருந்தா கூட மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க நடக்கும் 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 சொல்லி அழுது புலம்புறாங்க 2 பேரும். காலேபும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனே யோசுவாவும் எப்னேயின் குமாரனே காலேபும் தங்கள் வஸ்திரங்களை ஏன் கிழித்துக் கொள்ளணும்? அப்ப அங்க ஜனங்கள் யாருமே என்ன பண்ணல, யார் பேச்சை கேட்கல. காலேபு பேச்சையும் யோசுவாவின் பேச்சையும். ஆனா என்ன பண்றாங்க? சட்டையை கிழிச்சிட்டு கூட நான் ரத்தத்தை சிந்தி சொல்றேன், ஜனத்தை வீழ்த்த முடியும், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், கரங்களை தட்டி நன்றி செலுத்தோமா? இப்படி யாராவது சட்டையை கிழிச்சு கொண்டு திறப்பில் நின்றுக்கிறீங்களா? சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு விரோதமாக நிற்கும் போது யாராவது எழும்பி நின்று கொண்டு தேவன் செய்ய வல்லவர் என்ற வைராக்கியம் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, எலும்பு மகளே எலும்பு, தேசம் உனக்கு உண்பதாக திறந்திருக்குது. கானானை பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்களை பார்த்து நீ பயப்படாத. கானானே உனக்கு சொந்தமானது, இந்த மாரம்பாடியே உனக்கு சொந்தமானது, இந்த திண்டுகளே உனக்கு சொந்தமானது, இந்த தமிழ்நாடே உனக்கு சொந்தமானது. இந்த நாட்கள் இந்த மனுஷர்களை பார்த்து, இந்த தமிழ்நாட்டை பார்த்து, இந்த திண்டுகளை பார்த்து, சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து நீ எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? உன் கூட இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? உன்னுடைய சொந்தக்காரங்களை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பா? ஒரு கடன்காரனை பார்த்து எவ்வளவு தூரம் நடுங்கி கொண்டிருப்பாரு? கடன் கொடுத்தவனுக்கு நீ கடன் கொடுக்கும்படியாக உன் தலையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படியே கர்த்தர் உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. உனக்கு பட்சத்துல நிக்காம, ஓம் பட்சத்துல நிக்காம அவர் யார் பட்சத்துல நிற்பாங்க? உனக்கு தாங்க அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. உனக்கு நான் ஒண்ணு வந்து பக்கத்துல நிக்காம யாருக்கு நிக்க போறாரு? பக்கத்துல சொல்லுங்க, அவர் எனக்கு தான் நிற்பாரு, அவர் எனக்கு தான் செய்வாரு. நான் சொல்வதற்கு அவர் ஆம் என்றும் மாமன் என்றும் பதிலளிப்பாரு. அவர் எனக்கு தான் சிந்திருக்கிறாரு. உனக்கு சிந்திருந்தாருன்னா பக்கத்துல சொல்லு, உனக்கு ரத்தம் சிந்திருந்தாருன்னா நீ சோம்பேறியா இருக்காத, உனக்கு ரத்தம் செஞ்சிருந்தானா நீ படுத்திருக்காத, உனக்கு ரத்தம் செஞ்சிருந்தானா உன்னுடைய தேவையை கேட்காத. சொல்லு, அடியேன் கேட்கிறேன், தேவரீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? சாமுவேல் கேட்டார், நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ தீர்க்கதரிசனம் சொல்லணுப்பா. உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்புவாங்க, உனக்கு விரோதமா எவ்வளவு பிரச்சனை வரும், உனக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் வரும், ஆனா நீ எனக்காக நிப்பையா? சொல்லு, அடியேன் கேட்கிறேன். மோசே உன்னை பார்த்து புலம்புவாங்க, உன்னை கேவலப்படுத்துவாங்க, என் நிமித்தம் நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர, உன்னை கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சொல்லும், நீ சொல்லுவதற்கு நானு. இப்ப காலேபும் யோசுவாவும் சுற்றி இருக்கிற 10 பேர், டே சும்மாறாங்க, என்ன நடந்துச்சு நான் பார்த்தேன்லடா, சும்மாறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை நான் ஜெயித்து விடுவேன் சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டவரு, நிறைவேற்றி முடிக்க வல்லவராக. கரங்களை நன்றி செலுத்துமா? அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அதோடைய பாதை ஒருவேளை கல்லு முள்ளா இருக்கலாம், அதோடைய பாதை ஒருவேளை வேதனையா இருக்கலாம், ஆனா அதை நடத்துகிற தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத 10 பேத்தோட பேச்சு இந்த ஜனங்கள் கேட்டனால, இந்த 10 பேத்தோட பேச்ச ஜனங்கள் கேட்டனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? 40 நாட்கள் சுற்றி வந்தாங்க. 40 வருஷம் கானானுக்குள்ளே போக முடியாமல் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பதான் தேவன் பேசுகிறாரு, இங்க இந்த விசுவாசிக்கல, என்னை விசுவாசிக்கிறது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கானானுக்குள்ள
போக மாட்டாங்க. யார் விசுவாச காலேப்பும் யோசுவாவுடைய சந்ததி கானானை சுதந்தரித்துக் கொள்ளு. இங்கே யார் யார் என்னை விசுவாசிக்கலையோ, யார் யார் காலேப்பினுடைய யோசுவாவுடைய பேச்சை கேட்கலையோ, யாரெல்லாம் அவங்க சட்டை கிழிக்கிற அளவுக்கு பார்த்து கொண்டு அவங்கள பார்த்து புறங்குறாங்களோ, யாருமே கானானுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க சந்ததி எல்லாமே அழிஞ்சுன்னு சொல்லி 40 வருஷம் வனாந்தர அலைந்து திரிந்து எல்லாவற்றையும் அவர் கொண்டு போட்டு புதிய தலைமுறையை, யோசுவாவுடைய தலைமுறை அப்படியே வந்துச்சு, காலேப்புடைய தலைமுறை அப்படியே வந்துச்சு. மீதி இருக்கிற 10 கோத்திரத்து தலைமுறையை அழிந்து புதிய தலைமுறையை கொண்டு போய் தான் கானானுக்குள்ள நிப்பாட்டினாரு. இப்ப பார்த்து சொல்லுங்க, மோசேக்கு காலேப்புக்கு யோசுவாவுக்கு விரோதமா நின்றவங்க ஒருவர் கூட நிக்கல. எவன் விசுவாசி நின்னானோ அந்த குடும்பத்தை முழுவதும் ஒருவன் கூட சாகல. அந்த குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் கானானுக்குள்ள சுதந்திரமா கொடுத்தாரு. அடுத்த சந்ததியில யோசுவாவை எழுப்பினாரு, காலேப்பை எழுப்பினாரு. எவன் விசுவாசிக்கிறானோ கரங்களை தட்டி சொல்லுங்க, எவன் எழும்புறானோ அவனுக்கு தான் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. இந்த 40 வருஷம் சுற்றி இருக்கிறவங்க வீட்டுல மரணம், நீ நம்பல மகனே, சுற்றி இருக்கிறவங்க வீட்டுல மரணம், நீ ஏற்றுக்கொள்ள. அவன் யோசுவா சட்டையை கிழிச்சிட்டு அழுதானே, காலேப்பு சட்டையை கிழிச்சிட்டு அழுதானே, அப்ப கூட நீ விசுவாசிக்காம இந்த பேச்சை கேட்டேல, இவன் சந்ததி என்ன ஆகிட்டே இருக்கு. ஆனா காலேப்பு வீட்டுல யோசுவா வீட்டுல என்ன பண்ணவில்லை. இப்போ எகிப்தியருக்கு நடந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்குது. எகிப்தியில் என்ன நடந்துச்சு, ஆட்டுத்தோலை உரிச்சு ரத்தத்தை யார் யார் வீட்டில் தெளிச்சிருந்தாங்களோ அந்த வீட்டில் என்ன நடைபெறவில்லை, மரணம் நடைபெறவில்லை. ரத்தம் இல்லாத வீட்டில் என்ன நடைபெற்றுச்சு. இப்போ 2 கோத்திரத்தை தனியாக பிரிச்சுட்டாரு, காலேப்பையும் யோசுவாவும் பிரிச்சுட்டாரு. இந்த 2 வீட்டில் மட்டும் என்ன நடைபெறவில்லை, மரணங்கள். மற்ற எல்லா வீட்லையும் என்ன நடந்துச்சு. இப்பயே தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், அப்பயே இவங்க பேச்சு என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருந்திருக்கலாம். இதுதாங்க எலும்பி நிற்கிறது. எலும்பி நில்லுங்க, ஒரு சந்ததி எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் போது நல்ல வேளையில அவர் பெரிய தேவனா இருக்கிறாரு. நீ எலும்பு வரைக்கும் கிராமங்கள். இப்போ ஒரே ஒருவன் எலும்புனா அந்த சந்ததியவே கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போனாரு. ஒருவேளை காலேப்புடைய சந்ததி ஏற்றுக்கொண்டுச்சோ ஏற்றுக்கொள்ளலையோ அது பிரச்சனை இல்லை. காலேப்பு விசுவாசித்தான் சந்ததியை கொண்டு போனாரு. யோசுவாவோட சந்ததி விசுவாசிக்கிறோம் அது முக்கியம் இல்லை. யோசுவா விசுவாசித்தான், அவ சந்ததி போச்சு. ஆனா மீதி இருந்த 10 தலைவர்களுடைய சந்ததி என்ன பண்ணவில்லை, அவங்க விசுவாசிக்கல. அவங்களே தகப்பனே விசுவாசிக்கல, மகன் என்ன பண்ண மாட்டான். அப்போ அவங்க விசுவாசிக்காதவர்கள் அவங்க பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, எது நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், என் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். நான் எழும்பி நிற்பேன், என் ஜனத்துக்காக எழும்பி நிற்பேன், என் தேசத்துக்காக எழுந்து நிற்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் நல்ல வேளையில